முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றம் முன் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கிருபா. வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதற்கு முந்தைய நாள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக 15 நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை நடக்க உள்ள சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட வேண்டும் எனவும், தேசிய கொடியை ஏற்றிய பின் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை, உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறையானது அறிவுறுத்தலை அனுப்பியிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசின் அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்திருக்கிறார். இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் பின்பற்ற வேண்டும் என இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்னதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படாது பெரும் சர்ச்சையான நிலையில் தற்போது வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தி இருப்பது அவர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பழிக்கலாம். விவரங்களுக்கு நன்றி கிருபா.